ஈரான்ல நடக்கிற தாக்குதலுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. போரை நான் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கியிருக்காரு அமெரிக்க அதிபரான ட்ரம்ப். அப்ப யாரு தான் போரை ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்துட்டு வருது. இப்ப இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இதை வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து போரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னவரே வந்து டிஃபென்ஸ் செக்ரட்டரி தான் என்கிட்ட சொன்னாரு. அதுவும் யூஎஸ்ல இருக்க டிஃபென்ஸ் செக்ரட்டரி தான் என்கிட்ட சொன்னாரு. பீட் ஹெக்ஸேத் அப்படிங்கிறவருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர்னால தான் முழுக்க முழுக்க போரே ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி இவர் பக்கமா வந்து நிறைய பார்வைகள் திரும்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் மேல போர் புரியலாம்னு நான் சொல்லவே இல்லை. இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா தான் இது பார்க்கப்பட்டு இருக்கு. இதுல அமெரிக்கா ஏன் உள்ள போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பீட் ஹெக்ஸேட் சொன்னதுனால தான் வந்து நாங்க போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை ஓபன் பண்ணல அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற பார்வையும் ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா வந்து அதனால தான் வந்து நிறைய இடத்துக்கு கேஸ் கிடைக்கல, பெட்ரோல் கிடைக்கல, இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அடிபட்டுட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனால அதை ஓபன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு பக்கம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு ஈரான் கிட்ட. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும், அதுவும் வந்து அலி கமேனியை கொன்னதுக்காக பழி வாங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கணும் அப்படின்னா வந்து இந்த போர் வந்து நாங்க நினைக்கும் போது தான் முடிவுக்கு வரும். எங்களால வந்து நான் உங்களை அழிக்காம இருக்க முடியாது. எங்களுடைய நிறைய இடங்கள் வந்து உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஹர்மூஸ் நீரிணையும் வந்து நாங்க திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து டைரக்டா சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தினால இப்போ வந்து பேக் அடிக்கிறாரா ட்ரம்ப் அப்படின்னு சொல்லியும் ஒரு சில கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு.